யாழ் செம்மணியில் இடம்பெற்று வரும் அணையா விளக்கு இறுதி நாள் போராட்டத்தில் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. போராட்ட களத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உள்ளிட்டோர் சென்றிருந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கடும் அதிருப்தி அடைந்து முரண்பட்டுக் கொண்டனர். செம்மணி போராட்ட களத்தை தங்களது அரசியல் தேவைக்காக பயன்படுத்த வேண்டாம் என தெரிவித்து பொதுமக்கள் சீற்றமடைந்ததுடன் அந்த இடத்தில் இருந்து சாணக்கியன் உள்ளிட்டோரை வெளியில் செல்லுமாறு கோரி முரண்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து போராட்ட களத்தில் இருந்து சாணக்கியன் உள்ளிட்ட சிலர் வெளியேறி சென்றனர். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதி கோரி முன்னெடுக்கப்பட்டுள்ள அணையா தீபம் போராட்டம் இன்றுடன் நிறைவடைய உள்ளது. இறுதி நாளாக இன்றைய தினம் இடம்பெற்று வரும் நிகழ்வுகள் குறித்து நேற்றைய தினம் போராட்டத்தை ஏற்பாடு செய்த குழுவினர் விளக்கம் அளித்திருந்தனர். கடந்த இரு தினங்கள் போன்று இன்று அகவணக்கம் மலரஞ்சலி செலுத்தலுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் 12 மணிக்கு புதைகுழி இருக்கும் சிந்துபாத்தி மயானத்தில் இருந்து பேரணியாக சென்று ஐக்கிய நாடுகளின் வதிவிட பிரதிநிதியின் அலுவலகத்துக்கு சென்று கடிதம் ஒன்று கையளிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதே நேரம் இலங்கை சென்றுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க்கை சந்திப்பதற்கு தங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்தனர். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.